வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 27 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: சுமத்ரா தீவு அருகே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை இலங்கைக்கு மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழை பிடிப்பை கொடுக்க போகிறது. அதே வேளையில் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு மீண்டும் சற்று பின்னோக்கி விலகி மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து மிக வேகமாக கரையை நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இது நம்முடைய நீண்டகால அறிக்கையின் மாற்றமில்லா தகவலாகும். சற்று நாம் அறிவிக்கப்பட்ட தகவல்களை பின்னோக்கி பார்க்க போகிறோம். கடந்த 16ஆம் தேதிக்கு முன் கடும் குளிர் வாட்டியது. 16, 17 தேதிகளில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்தது. மீண்டும் குளிர் வந்த நிலையில் இலங்கையில் 18, 19 தேதிகளில் மீண்டும் ஒரு நிலச்சரிவையும் அணைகள் திறக்கும் வகையில் வெள்ள பாதிப்பையும் இலங்கைக்கு ஏற்படுத்தியது. கடந்த 18, 19 தேதிகளில் நாம் அதற்கு முன்பாகவே அறிவித்தது எல்லாமே இப்படித்தான் நடக்கும் என்று. அதாவது 17, 17 மழை, மீண்டும் ஒரு 10 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும். இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் நிலக்கடலை விதைப்பு மற்றும் மக்காச்சோள அறுவடை மற்றும் உங்களுடைய விவசாய பணிகளை சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸுக்கு பிறகு மழை வரும். கண்டிப்பாக ஜனவரியிலும் மழை தொடரும். வடகிழக்கு பருவமழை ஜனவரி 25 வரை தீவிரமாக ஜனவரியில் இருக்கும். பிப்ரவரி 15 வரை இலங்கையில் தீவிரமாக இருக்கும். பிப்ரவரி 15 வரை இலங்கையில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தொடரட்டும். தமிழ்நாட்டிலே மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 25 வரை நிரப்பு மழைகள் இருக்கிறது என்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இடையில ஒரு நாள் 2 நாள் தாமதமாக வந்தாலும் இந்த மாத இறுதி நாட்களில் மழை உறுதி என்று சொல்லியிருந்தோம். ஆக கிறிஸ்துமஸுக்கு பிறகு வந்த மழை, எதிர்பார்த்த மழை 3 நாள் தாமதமாக 30ஆம் தேதி தொடங்குகிறது. இலங்கைக்கு 29ஆம் தேதி தொடங்குகிறது. ஆனால் அந்த மழை வலுவாக ஊடுருவி கடந்து போகக்கூடிய நிகழ்வாக இல்லாமல் இலங்கையை நெருங்கி இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு விலகி மீண்டும் ஒரு தீவிரமடைந்து வேறொரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து 5ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அப்போ ஒரு 3 நாள் இடைவெளி, அவ்வளவுதான். 2ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 3, 4, 2 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக இதில் மாற்றம் இல்லை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றோடு ஒன்று இணைந்து நெருங்கி வந்து பின்னோக்கி சென்று நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் திரும்ப 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 சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எங்கும் செல்லாது. எங்கே சுற்றினாலும் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாகத்தான் அரபிக்கடலுக்கு நகர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பின்னே நகர்ந்தாலும் சற்று தெற்கு புறமாக குமரி முனை வழியாக நகரும். ஆனால் இலங்கையை கடந்து குமரி முனை வழியாக நகரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றுதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறோம். நீங்கள் பல்வேறு இடங்களிலே வானிலை அறிக்கையை கேட்டுவிட்டு பல்வேறு குழப்பமான தகவல்களை மனதில் ஏற்றிக்கொண்டு இது தவறென்று நீங்கள் உணர்கிறீர்கள். அதுதான் தவறு என்று நான் உரைக்கிறேன். ஊடகங்களிலே பனிக்காலம் தொடங்கிவிட்டது, மழைக்காலம் நிறைவடைந்தது என்று தலைப்புச் செய்தி போடும் பொழுது வேதனைப்படுகிறீர்கள். மழை முடிந்து விட்டது, இனிமேல் பனிக்காலம் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அதனையும் நினைத்து வேதனைப்படுகிறீர்கள். பனி வந்தால் இனிமேல் மழை வராது என்ற பழைய பழமொழியை சொல்லும் பொழுதும் நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறீர்கள். அப்படி அல்ல. நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளக்கூடிய விஷயமாகும்.
நான் திரும்ப 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 அழுத்தம் திருத்தமாக உங்களின் மனச்சோர்வை போக்கும் வகையில, நம்பிக்கை ஊட்டும் வகையில சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இடையில மக்காச்சோள அறுவடை, பனிக்கடலை விதைப்பு மற்றும் நிலக்கடலை விதைப்பு, பனிக்கல்லை சாகுபடி நேரத்தில் பனி மட்டும்தான் இருக்க வேண்டும், மழை இருக்கக்கூடாது என்று பல்வேறு கைபேசி அழைப்புகள் வந்து, நீங்கள் மழை இருக்கிறது என்று சொன்னால் நான் பனிக்கடலைக்கு பூச்சி விரட்டி அடிக்காமல் உரமிடாமல் இப்படியே விட்டு விடுகிறேன். மழை இருக்கிறது என்று சொன்னால், மழை இல்லை என்று சொன்னால் நான் பூச்சி விரட்டி அடிக்கிறேன், பனிக்கடலையை நான் பக்குவமாக பாதுகாக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, பனிக்கடலை விவசாயி மனதில் வரும் பொழுது, மழை கனமழை குளம் நிரப்பு மழை இருக்கிறது என்று சொல்ல நினைக்கும் பொழுது சற்று அச்சமூட்டும். அதே போல நிலக்கடலை விவசாயிகள் 10 நாட்கள் இடைவெளி கிடைக்கிறது, அந்த 10 நாட்கள் இடைவெளியை பயன்படுத்தி நிலக்கடலை விதையுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். வானிலை அறிக்கையை கேட்காமல், எந்தெந்தோ தகவலையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்காமல், மழை ஓய்ந்த பிறகு நிலக்கடலை என்றைக்கு விதைக்கலாம் என்று கதை கேட்க வரும் பொழுது, நான் இந்த 10 நாள் இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, இனிமேல் தான் நிலக்கடலை வாங்க வேண்டும், இனிமேல் தான் உழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்போ நேரம் கிடைக்காது, மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் சொல்வேன். நிலக்கடலை விதைத்தால் 10 நாட்கள் இடைவெளி வேண்டும், முளைப்பு வந்து வெளியே இலை வருவதற்கு. ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு ஏற்கனவே இருந்தது, இப்பொழுது அது இல்லாமல் போகிறது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய 30ஆம் தேதி மழை தொடக்கும். 30ஆம் தேதி காலையிலேயே தொடங்கிடாது, சன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும் காற்று, அந்த காற்று குளிரலையும் இருக்கும், நீராவி காற்றையும் கொண்டு வரும், நிலநடுக்கோட்டு நீராவி காற்றையும் கொண்டு வரும். பல்வேறு விதமான காற்று தமிழ்நாட்டில் நுழையும். இருவேறு காற்று, வெப்ப நீராவி, குளி நீராவி சரிசமத்தில் நுழையும் இடத்துல மட்டும்தான், சரிசமத்தில் சந்திக்கும் இடத்தில் மட்டும்தான் மழை பொழிவை கொடுக்கும். இப்படியெல்லாம் பல்வேறு உலக காற்றின் காரணமாக, நிகழ்வுகள் நகர்வின் காரணமாக 1 இன்ச்சு வடக்கே நகர்ந்தால் ஒரு மாவட்டத்திற்கே மழைப்பொழிவை கொடுக்கும், 1 இன்ச்சு தெற்கே நகர்ந்தால் சில மாவட்டங்கள் மழைப்பொழிவை விளக்கும். ஆகவே வரக்கூடிய நிகழ்வு இத்தனை இன்ச்சு வடக்கே வரும், இத்தனை இன்ச்சு தெற்கு புறம் சொல்லும் என்பதை கணிப்பது மிக மிக சவால். அப்படி இருக்கும் பொழுது கூட வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் இருக்கும். ஜனவரியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவையும் சேர்த்தால் சராசரிக்கு கூடுதல் என்ற நிலைக்கு கொண்டு வரும். பொறுமையுடன் இருங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது வரைக்கும் 2% சராசரிக்கு குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. பல மாவட்டங்களில் சராசரி அளவு மழை பொழிந்திருக்கிறது. சில மாவட்டங்களில் சராசரிக்கு மிக குறைவான மழை பொழிந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த 30, 31 தேதி மழை கண்டிப்பாக 30 மழை 31ஆம் தேதி அறிக்கையில் வரும்போது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னால் 31ஆம் தேதி தான் மழையே பொழிய போகிறது. 31ஆம் தேதி மழை பொழிவு 1ஆம் தேதி அறிக்கையில் வரும். ஆக அடுத்த ஆண்டு 2026 குளிர்கால மழை பொழிவு என்ற கணக்கிலே வந்துவிடும். அதனால வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் டிசம்பர் 31ஓட முடித்துவிட்டு வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறை என்று அறிவிப்பார்கள். அதை நீங்கள் வேணென்றால் காது கொடுத்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்தில் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை ஜனவரியிலும் தொடரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் குளிர்காலம் மழைக்காலத்தில் வந்தது, மழைக்காலம் குளிர்காலத்தில் வரப்போகிறது என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பாருங்கள், புரியும் எல்லாம். இந்த வரக்கூடிய டிசம்பர் 30, 31 சரியாக சொன்னால் 31 மற்றும் ஜனவரி 1 இந்த 2 நாளும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் என்று சொன்னால் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, தேனி, திண்டுக்கல் இத்தனை மாவட்டங்களுக்கு இந்த வரக்கூடிய 30 தொடங்கி 31 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மழை இருக்கு. 30ஆம் தேதிய மழையை காணோமே. 30ஆம் தேதி மழை என்றால்
30ஆம் தேதி மேகத்தையும் காணும். ஆக இந்த மழையும் பெய்யாது என்று சில மணி நேரங்கள் 12 மணி நேரம் மனவேதனை படுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வராது. வானத்தை மட்டுமே நம்பி இருப்பீர்கள். மேகம் வந்தால் மழை பெய்யும் என்று நம்புவீர்கள். மேகம் பொய்த்து விட்டு போனால் இது இப்படித்தான் இருக்கும் என்று புலம்புவீர்கள். வரும் என்பதை உங்களுக்கு நம்பிக்கையில் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். தாமதமாக 31ஆம் தேதி வரும், 30ஆம் தேதி மாலைக்கு பிறகு இரவு வரும், 31ஆம் தேதி அதிகாலை வரும், 31ஆம் தேதி நள்ளிரவு பொழியும், 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தில் அதிகாலையில் பொழியும், 1ஆம் தேதி பகலில் பொழியும், மாலை பொழியும், 1ஆம் தேதி இரவு பொழியும், 2ஆம் தேதி அதிகாலை பொழியும், எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். ஆக அந்த மழைப்பொழிவு நிகழ்வு கடந்து போயிருந்தால் நிறைய பொழியும். ஆனால் கடக்காமல் இலங்கை அருகே வந்து மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு விலகப் போகிறது. மீண்டும் தீவிரமடைந்து வந்து கடக்கப் போகிறது 5ஆம் தேதிக்கு மேல் என்கின்ற செய்தியை மனதில் ஆணித்தனமாக பதித்துக் கொள்ளுங்கள். குழம்பிக் கொள்ளாதீர், மனவேதனை படாதீர். ஆகவே ஜனவரி 5ஆம் தேதிக்கு பிறகு வலுவான மழைப்பொழிவு 4 நாட்களுக்கு கொடுக்க போகிறது. அது 5 வந்தால் 5, 6, 7, 8 தேதிகளில் கொடுக்கும். 6 வந்தால் 6, 7, 8, 9 தேதிகளில் கொடுக்கும். 7 வந்தால் 7, 8, 9, 10ஆம் தேதி வரை கொடுக்கும். ஆக தொடக்கம் 5ஆக எதிர்பார்க்கப்படுகிறது. மெல்ல வந்தால் 6ஆம் தேதி கூட தொடங்கலாம், மெல்ல வந்தால் 7ஆம் தேதி கூட தொடக்கலாம். ஆக எது எப்படியோ முதல் வாரத்தின் இறுதி நாள், 2வது வாரத்தின் முன்பு இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அதனைத் தொடர்ந்து மேலும் நிகழ்வுகள் 2-3 நாள் இடைவெளி கொடுத்து பொங்கல் நேரத்திலும் பொங்கலுக்கு பிறகும் ஜனவரி 26 வரை நிகழ்வுகள் மேலும் 3 இருக்கிறது என்பதை அடித்துச் சொல்கிறேன். நம்பிக்கையுடன் இருங்கள். ஆக மழைப்பொழிவு வரக்கூடிய 30ஆம் தேதி தாமதமாக தொடங்கினாலும் பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி பொழியும். மேலும் சில தகவல் எங்கே பொழியும் என்பதை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அத படத்தில் வண்ணமிட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். பச்சை வண்ணம் இடத்துல கண்டிப்பாக பொழியும், ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். அந்த பச்சை வண்ணம் இடத்தில் இடையிலே மஞ்சள் வண்ணமும் இருக்கும் பாருங்கள். அந்த இடத்தை தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் கொடுக்கும். ஆக மழை பெய்யும் இடத்தில் கூட ஒதுக்குதல் இருக்கும். மஞ்சள் வண்ணம் இடையிடையே காணப்படுவதை பாருங்கள். எங்கெங்கெல்லாம் மஞ்சள் வண்ணம் இருக்கிறது? பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில், அதாவது கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் தெற்கு, அதாவது கோயமுத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் இருந்து பல்லடம் வரைக்கும் உள்ள பகுதி. ஆனால் உடுமலைப்பேட்டைக்கு பச்சை வண்ணம் தீட்டி இருக்கிறேன் பாருங்கள். நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டிக்கு பச்சை வண்ணம் தீட்டி இருக்கிறேன். அதற்கு மேற்கு வடமேற்கு திசையில், அதாவது காமநாயக்கம்பாளையத்திற்கும் கோயமுத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி என்று சொல்லலாம். அப்படியே பல்லடத்தில் இருந்து வாளையாறு வரை இடைப்பட்ட பகுதி என்று சொல்லலாம். இங்கே நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். அந்த வரக்கூடிய 30, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 30 அங்கே எட்டாது, 31, 1, 2, 30 கடலோரம் நினைவில் கொள்ளுங்கள். தாமதமாகத்தோறும் உள்ளே உடனே டக்குன்னு நாகப்பட்டினத்தில் நுழைஞ்சோடனே கோயம்புத்தூர் வந்து பொழிந்திராது, மெல்ல உள்ளே வரும். 31, 1 எதிர்பாருங்கள் மேற்கே. ஆக அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கும். மேலும் மஞ்சள் வண்ணம் பாருங்க எங்க இருக்குன்னு, கயத்தாறு அருகே இருக்கும். கயத்தாறு, ஆகவே அதுவும் நுழைவாயில் தான். இந்த இடத்துல கொஞ்சம் காற்று வரும் பொழுது மழையை வேறொடத்தில் தள்ளும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து கடும் புழுக்கம் ஏற்பட போகிறது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வியர்வை கொடுக்க போகிறது. 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளில் கடும் வியர்வை, புழுக்கம் ஏற்பட போகிறது. குளிர் விலக போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள், தெரியும். ஆனால் கடலோரத்தில் கொஞ்சம் குளிர் கொடுக்கும், புழுக்கம் இருக்கும், நிசப்தம் நிலவும். ஆனால் மழை பொழிவு கொடுக்கும். மயிலாடுதுறைக்கு தெற்கே மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. கடலூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அதற்கு தெற்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. திருச்சி மாநகரம் அதற்கு தெற்கே. அதே போல கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி என்று சொல்லப்படால் திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரம் மற்றும் திண்டுக்கல், அப்படியே கோயமுத்தூர் மாவட்டத்தோட எல்லையோரம் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் எல்லையோரம் மற்றும் ஈரோடு மாவட்டம் எல்லையோரம் இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பூர், கோயமுத்தூர், நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் அதற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒரே நேரத்தில் அத்தனை ஊர்களுக்கும் பெய்யாது.
திண்டுக்கல்ல ஒரு சில மணி நேரம் பெய்யும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டஞ்சத்திரத்தில் பெய்யும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பழனியில் பெய்யும், திடீர்னு திருப்பூரில் பெய்யும், உடுமலைப்பேட்டையில் பெய்யும், அங்கே நின்றுடும், அடுத்து பல்லடத்துக்கிட்ட பெய்யும், அடுத்தது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெய்யும். ஆனால் மேட்டூர் குளத்தூருக்கு எட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதே போல நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு எட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதில் பாருங்க தெரியும், மஞ்சள் வண்ணம் தீட்டி இருக்கக்கூடிய இடம் தூறல் மேகமூட்ட பகுதி, அதில் பழுப்பு வண்ணம் தீட்டி இருக்கக்கூடிய பகுதி மேகமூட்ட பகுதி, அதில் சிவப்பு வண்ணம் தீட்டி இருக்கக்கூடிய பகுதி வறண்ட வானிலை பகுதி. அதை பார்த்து புரிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிகழ்வு ஊடுருவி கடந்து போகக்கூடிய நாள் ஜனவரி 5க்கு மேல் 10ஆம் தேதிக்குள். அதற்கடுத்து பொங்கலிலும் பொங்கலுக்கு பிறகும், அதற்கடுத்து குடியரசு தினத்துக்கு முன்பும் ஜனவரியில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது. மழைக்காலம் மறைந்து இந்த குளிர்காலம் என்பது மழைக்காலமாக மாறப்போகிறது. ஏற்கனவே மழைக்காலம் மறைந்து குளிராக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில குளிர் மறைந்து மழை வரப்போகிறது என்கின்ற தகவலை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும். பல்வேறு தகவல்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வாழ்த்து கூட வேண்டாம். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அடுத்த ஆண்டுக்கு குளிர் வந்தாலும் மழை வரும் என்ற நம்பிக்கையை பெற்றால் போதும். மழை பொழிந்த பிறகு செல்வகுமாரை வாழ்த்த வேண்டாம். இப்பொழுது என்னை ஏதோ ஒரு தகவலை வைத்துக்கொண்டு பெய்யாது என்ற அவநம்பிக்கையில் புலம்பவும் வேண்டாம். தயவு செய்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்ல மறந்தேன். வரக்கூடிய 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகள் மழை எங்கெங்கு பெய்யும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன். ஆனால் 5ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை 3, 4 நாட்களுக்கு பெய்யக்கூடிய மிக கன மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு, எங்கெல்லாம் மழைப்பொழிவை பெய்யும் என்பதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருந்தாலும் இந்த ஆடியோவில் சொல்லவில்லை என்பதை நினைத்து நீங்கள் அதையும் மனவேதனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மீண்டும் அதை பதிவு செய்கிறேன். வரக்கூடிய 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு ஊடுருவி தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக தமிழ்நாட்டையும் தாண்டி தெற்காந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா வரையும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக திருவள்ளூர் வரை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வரை, கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை, நீலகிரி மற்றும் ஈரோடின் வடக்கு பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வடகோடி, வடகிழக்கு கோடி, வடமேற்கு கோடி என்று அண்டை மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வலுவான நிகழ்வு, பொறுத்திருங்கள், நல்ல மழை தரும். அந்த மழை தென் மாவட்டங்கள் ஊடாக பயணிக்கப் போகிறது என்பதனால, குமரி முனை வழியாவது குறைந்தபட்சம் வழித்தடமாக அமையும் என்பதனால டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு, திண்டுக்கல் மற்றும் இதுவரை மழை பற்றாக்குறை கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கூடுதலாக இருக்கும். அந்த பற்றாக்குறையை வடகிழக்கு பருவமழை என்ற புள்ளி விவரத்தை நிறைவு செய்தாலும் குளிர்கால மழைப்பொழிவு என்ற பெயரில் பட்டியலிலே ஏறி இரண்டையும் கூட்டி பார்த்தால் வடகிழக்கு பருவ மழைக்காலம் சராசரிக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிற என்ற புள்ளி விவரத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஜனவரி மழையையும் சேர்த்து பார்த்தால் வடகிழக்கு பருவமழை இறுதி வரை நிறைவடையும் வரை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி என்ற அளவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. பொறுத்திருங்கள். நன்றி.